மும்மொழி கொள்கையை மூலம் ஹிந்தியை திணிக்க முயல்வதாக மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து கடலூர் தலைமை தபால் நிலையம் எதிரே திமுக மாணவர் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். ஹர்ஷினி, ஹிந்தி திணிப்பை எதிர்த்து திராவிடர் திமுக சார்பில் தலைமை தபால் நிலையம் அருகே இப்ப ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக நேற்று அறிவித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திமுகவினர் மாநகர அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு தலைமை தபால் நிலையம் அருகே மாநகர செயலாளர் ராஜா தலைமையில திமுகவினர் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்தியை திணித்தால் மீண்டும் மொழிப்போர் போராட்டம் தீவிரமடையும் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வர்றதுனால மத்திய அரசை கண்டித்து இந்த போராட்டமானது தற்சமயம் தலைமை தபால் நிலையை நடைபெற்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட திமுக சேர்ந்த மாணவர் அணி மற்றும் மாவட்ட சார்பு அணிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தின் இந்த ஆர்ப்பாட்டம் அங்க தலைமை தபால் நிலையம் அருகே அடைப்பதனால ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தில் முக்கிய இதாக இந்தி திணிப்பையும் இந்த மாணவர்களுக்கு அந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றாலும் இந்த போராட்டமானது எங்களை மத்திய அரசு தான் இந்த போராட்டத்துக்கு எங்களை தள்ளி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்கையை முன்மொழியா வச்சு அவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.